முக்கிய நிகழ்வுகள். உழவர்கரை தொகுதி முழுவதும் டெங்கு காய்ச்சல் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சலால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதற்காக சுகாதாரத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு மக்களிடையே பரவி வரும் டெங்கு காய்ச்சலை உழவர்கரை தொகுதி முழுவதும் அதனை தடுக்கும் வகையில் டெங்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்கள் மூலக்குளம் பகுதியில் துவக்கி வைத்தார். தொகுதி மக்களின் பேராதரவுடன் துவக்கப்பட்ட சைக்கிள் பேரணி தொகுதி முழுவதும் சசிபாலன் பேரவை நிர்வாகிகளால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் மூலக்குளம் உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் அவரே நேரடியாக சென்று டெங்குவை தடுப்பதற்கான வழிமுறைகளை மக்களிடையே எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் சசிபாலன் பேரவை நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற உலக ரேபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று ரேபிஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் சார்பில் மாபெரும் உலக ரேபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெற்றது. டாக்டர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ரேபிஸ் நோயால் மனிதர்களுக்கு ஏற்படும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியானது கடற்கரை சாலையிலிருந்து புறப்பட்டு நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான MSV பள்ளியின் தாத்தா பாட்டி தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியின் தாத்தா பாட்டி தினவிழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருந்த தாத்தா பாட்டிகள் ஒருங்கிணைந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவரும் வாழ்த்து பாடலை பாடினர். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வயதில் மூர்த்த தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் அவர்கள் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேர குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டியின் பாதங்களுக்கு பாத பூஜைகளை செய்தனர். அதனையடுத்து பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் ஆர்வமுடன் அவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு ஏற்ப தங்கள் பேர குழந்தைகளோடு நடனமாடி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார்கள். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாத்தா ஒருவர் குழந்தைகள் அனைவரையும் மகிழ்விக்கும்படியாக தெய்வீக பாடல்களை பாடினார். அத்துடன் எங்களை அழைத்து இதுபோல் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தியது மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது என்று உணர்வு பூர்வமாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டி இணைந்து ஆசிரியர்களுக்கு அவர்களின் கையால் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர்.
சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல்லுங்கப்பா. தாத்தா எவ்வளவு உயரத்துக்கு குதிச்சிருப்பாரு. அப்போ பாட்டியை பார்க்கறதுக்காக ரொம்ப பெரிய செவரில் ஏறி குதிச்சிருப்பாருன்னு தெரியுது. சார் சவுண்ட் வைக்க சொல்லுங்க சார். ரங்கசாமியை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் தான் இருக்கின்றார்கள். ஊழலை தட்டி கேட்டால் எங்கு ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா, பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் மிஷின், இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு எதற்காக மோடியை சந்திக்க வேண்டும்? பெரியப்பா மோடிக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் கள்ள உறவு இருக்கின்றது. சின்னம்மா சசிகலா, ரங்கசாமி ஆகியோரை மோடி தடவி கொடுத்ததால்தான் அவர்கள் இன்று பாவமான நிலையில் உள்ளனர் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள இட ஒதுக்கீடு தவறானது என்று ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசிவிட்டு வருகிறார். இதற்கு திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் இருக்கும் பொழுது நல்ல முறையிலும் வெளிநாடு செல்லும் பொழுது தண்ணி அடித்துவிட்டு ராகுல் காந்தி பேசுகின்றாரா என்று கடுமையாக விமர்சித்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக பணத்தை கொண்டு வந்து பிள்ளை பிடிப்பது போன்று பாஜகவிற்கு ஆட்களை பிடித்து வருவதாக கூறிய அன்பழகன், பிஜேபி என்பது பாசிச கட்சி. இன்று வரை உருட்டி மிரட்டியே அனைவரையும் கட்சியில் இணைத்து வருகின்றார்கள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாமல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர்தான் எடப்பாடியார். கடந்த 3 ஆண்டுகளில் 111 தடவை ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க இருக்கின்றோம் என்று முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை. இந்தியாவிலேயே கல்வி உரிமை சட்டம், பொது விநியோக திட்டம் இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் என்றும் அன்பழகன் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மின்துறையை தனியார் மயமாக்க யாரோ ஒருவர் பயனடைய 400 கோடி ரூபாய் செலவில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் கொண்டு வருகின்றார்கள். மக்களை பற்றி நினைக்காத இந்த அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வி அடைந்துவிட்டது என்றார். புதுச்சேரி, காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போட்டு அபகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. அதிகாரியை தண்டிக்கும் இந்த அரசு அதற்கு காரணமான ஆட்சியாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தண்டிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஊழல்களை தட்டி கேட்க முடியாத முதல்வராக ரங்கசாமி இருக்கின்றார். ஊழல்வாதிகள்தான் ரங்கசாமியை சுற்றி இருக்கின்றார்கள். ஊழலை தட்டி கேட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாகவும் அன்பழகன் கடுமையாக சாடினார். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. காலை மங்கள இசையுடன் தொடங்கிய விழா தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது.
இதனையடுத்து நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணகிரிநாத சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்தினவேலு காமராஜன் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மயிலம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் ஆசியுரை வழங்க கலைமாமணி கலியபெருமாள் நோக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ் சங்க தலைவர் முத்து கோல்டு ஹவுஸ் பழனி அடைக்கலம் அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் படிக்கும் திருப்புகழ் வேலெடுத்த பெருமாள் திருப்புகழ் காட்டும் வினை மேவிய ஆன்மாக்கள் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர்கள் அன்பழகன், முருகசாமி, தோல் அழகியல் சிகிச்சை மருத்துவர் சங்கரதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அறுபத்தி 8வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான குராஷ் தற்காப்பு கலை போட்டித் தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 68வது தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையே நடத்தப்படும் குராஷ் தற்காப்பு கலை போட்டி 14, 17 மற்றும் 19 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்றது. இதற்கான தேர்வு 28/9/24 அன்று இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள். அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாமணி, சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மூர்த்த பயிற்சியாளர் இளைய நம்பி, முனுசாமி, சிவஞானம், விஸ்வநாதன், குணசேகரன், சரவணன், மகேஸ்வரன், பாலமுரளி, கோகுல், பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். பாரதி பல்கலை பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு 2 ஆண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை மூலக்குளத்தில் 31 ஆண்டுகளாக இயங்கி வரும் பாரதி பல்கலைக்கழக பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு 2 ஆண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவை நிறுவனர் ஓவியர் பாரதி வானர் சிவா வரவேற்றார். பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவரும் அனிச்சம் மின்னிதழ் ஆசிரியருமான குமாரகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அருமாத்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர் பிரிவில் 13 மாணவர்களுக்கும், இளஞ்சிறுவர் பிரிவில் 13 மாணவர்களுக்கும், இளநிலை பிரிவில் 2 மாணவர்களுக்கும், முதுநிலை பிரிவில் 1 மாணவருக்கும் பதக்கங்களை சான்றிதழ்களையும் வழங்கினார். ஆயுள் காப்பீடு நெறியாளர் முனைவர் LIC தேவ ஏழுமலை, இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி விரிவுரையாளர் அருள் ஜோதியன் இருவரும் வாழ்த்தி பேசினர். நல்லாசிரியர் விருதாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார். இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு விளையாட்டுத்துறையின் உதவியுடன் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்டது.
இப்போட்டிக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் தலைமை வகித்தார். விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன், திட்ட பொறுப்பாளர் டாக்டர் சிவக்குமார், வட்டம் 2 செயலாளர் ஞானவேல் மற்றும் பிரகாஷ் இப்போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர். போட்டியில் 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும், முத்திரையர்பாளையம் முத்திரையர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடமும், சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 3ஆம் இடமும் பெற்றார்கள். 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும், ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடமும், பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலெக்ட் மாணவர்கள் 3ஆம் இடமும் பெற்றார்கள். 19 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும், இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடமும், பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலெக்ட் மாணவர்கள் 3ஆம் இடமும் பெற்றார்கள். இப்போட்டியில் 3 பிரிவுகளிலும் 30 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக சுழற் கோப்பையை வழங்கி சிறப்பு செய்தனர். கபடி போட்டிக்கு நடுவராக வட்டம் 2 பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்சி பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் வேல்முருகன், பிரபு, மகேந்திரன், ஷாம், பூவரசன், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புராணசிங்குபாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூரணாசிங்குபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் சபாபதி அவர்கள் தலைமை தாங்கினார். மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி துணை முதல்வர் பாக்யலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கண்காட்சியின் நோக்க உரையை இயற்பியல் விரிவுரையாளர் பக்கிரிசாமி அவர்கள் நிகழ்த்தினார். கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியின் இயற்பியல் விரிவுரையாளர் கணேஷ் பிரபாகரன் மற்றும் நெட்டப்பாக்கம் பரமேஸ்வரி பட்டதாரி ஆசிரியர் மதகடிப்பட்டு ஆகியோர் கண்காட்சி நடுவராக இருந்து 300க்கும் மேற்பட்ட கண்காட்சி படைப்புகளை கண்டு பரிசு பெறும் படைப்புகளை தேர்ந்தெடுத்தனர். கண்காட்சியில் தலைமை ஆசிரியர் நிலை 2 ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சியை தமிழ் ஆசிரியை அமுதா தொகுத்து வழங்கினார். NSS ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் பால், நல்லம் கௌரி, ஓவிய ஆசிரியர் ரகுநாத் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு வள்ளலார் தொண்டர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மடத்தின் அமைப்பு செயலாளர் ராமகிருஷ்ணன் கவுண்டர் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். டாக்டர்கள் வினோத், நித்யா, ராஜேஸ்வரி, பிரவீன்குமார் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் மருத்துவ சிகிச்சையை வழங்கினார்கள். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன், அக்ஷயா மெடிக்கல் உரிமையாளர் ராகவேந்திரன், RBS சேர்மன் பிரேம் கணேஷ், துணை சேர்மன் தியாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் நடைபெற்று அதற்கு தேவையான விளக்கங்களும் ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது.
ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள ஆர்ச வித்யா பவன் ஸ்ரீ பத்வானந்த ஆனந்த சரஸ்வதி சுவாமிகளின் 5ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சிறப்பு பால்குடம் மற்றும் சந்தனம், பன்னீர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல திரவியங்களால் ஆன அபிஷேகங்களும் நடைபெற்று கலச அலங்காரத்துடன் யாக வேள்விகளை செய்து கலச அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இதில் இந்த தொகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஓம் பிரகாஷ், கணபதி, ஜெயகுரு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஓகே, அப்படியே காட்சியாக கொடுத்து நமக்கு அனுபவிப்பா அப்படின்றது மனதார வேண்டிக்கோங்க. பாப்பா நீ வாங்க. ஆரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஆரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சன்னதி மூலவருக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான பெருமாள் தாயார் ஆண்டாள் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கருட வாகனத்தில் சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என பலரும் பெருமாள் பாடல்களுக்கு நடனமாடி சுற்றி வந்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் அமுல் குடும்பத்தினர் மற்றும் அறங்காவலர் குழுவின் தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் அமுல், பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நிதி உதவியினை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 7 பயனாளிகளுக்கு 13,000 வீதம் ரூபாய் 91,000 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 18,000 வீதம் 80,000 என மொத்தம் 1,81,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையை நேற்று மாலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இதற்கான நிதியினை சம்பந்தப்பட்ட பயனாளிகள் அனைவரும் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 114வது மனதின் குரல் நிகழ்ச்சி நகர மாவட்ட பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் 114வது மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று பாஜக நகர மாவட்டத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளரும் பாஜக மாநில செயலாளருமான வெற்றி செல்வன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ஓபிசி அணியின் மாநில பொருளாளர் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், முன்னாள் எஸ்சி அணி நகர மாவட்ட தலைவர் வெற்றிவேலன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் ராஜ்பவன் மற்றும் நகர மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி நன்றிகளை தெரிவித்தனர். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்பொழுது, என் அன்பான நாட்டு மக்களே வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி வசப்பட வைக்கப் போகின்றது. இது பல பழைய நினைவுகளால் என்னை வெள்ளத்தில் ஆழ்த்துகின்றது. காரணம், மனதின் குரல் நிகழ்ச்சி 10 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு பண்டிகை காலம் தொடங்க உள்ளது. நவராத்திரியுடன் தொடங்கும் அடுத்த 2 மாதங்களுக்கு வழிபாடு, விரதம், பண்டிகைகள், மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் எங்கும் நிலவும். இந்த பண்டிகை காலத்தில் உங்களின் பழைய தீர்மானங்களை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தலாம். நீங்கள் வாங்கும் அனைத்தும் கண்டிப்பாக மேட் இன் இந்தியாவாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசாக கொடுக்கும் எதையும் இந்தியாவிலிருந்தே தயாரிக்க வேண்டும். கடந்த சில வாரங்களாக பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்து வருகின்றது. மழை காலத்தில் தண்ணீரை சேமிப்பதன் மூலம் பஞ்சம் வரும் சமயங்களில் சமாளிக்க முடியும். உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமான மரக்கன்றுகளை நட்டு புதிய சாதனைகளை படைத்துள்ளனர். மரக்கன்றுகளை நடுவும் பொழுது பொதுமக்களின் பங்கேற்பு உண்மையிலேயே ஊக்கமளிக்கின்றது என்றார். புதுச்சேரி முத்துரத்தின அரங்கம் பள்ளியில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியும் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி இலவச கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து பிரச்சனை, அடிக்கடி தலைவலியால் அவதிப்படுபவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், மாறு கண் உள்ளவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முத்துரத்தினம் அரங்கம் பள்ளியின் தாளாளர் சுந்தர்ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண் சிகிச்சை முகாமில் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் NR காங்கிரஸ் பிரமுகர் NS கோபி உள்ளிட்ட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் என அனைவரும் உடனிருந்தனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்தில் மாநில தலைவர் சரவணன், பொது செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. AIDUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில பொது செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றினார்கள். இந்த கூட்டத்தில் நமது நாட்டின் தொழிலாளர்களுக்கென இருக்கின்ற 44 சட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தால் கிடைக்கப்பெற்றவை. அந்த சட்டத்தின் மூலம் தொழிலாளர்கள் ஆண்டு கணக்கில் போராடினாலும் அவர்களது உரிமைகளை பெற முடிவதில்லை. எனினும் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் தொடங்குவதற்கான தகுந்த சூழலை உருவாக்குவது என்ற பெயரில் தொழிலாளர்கள் சட்டங்களை ஒழித்து கட்டும் வகையில் 4 விதிமுறைகளை தொகுப்புகளாக மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது பாஜக மோடி அரசு.
ஒன்றிய மோடி அரசின் இந்த நடவடிக்கைகளை தொழிலாளி வர்க்கம் ஒருங்கிணைந்து போராடி முறியடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒதுங்காதே ஒன்று சேர், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்ற விடாதே எனும் தலைப்பில் தமிழகம், புதுச்சேரி தழுவிய பிரச்சார இயக்கங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் எமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மக்கள் அதிகார பொருளாளர் செல்லக்கண்ணு நன்றியுரை ஆற்றினார். கோட்டக்குப்பம் நலத்திட்ட சமூக சேவகையும் கருணை கவி அறக்கட்டளை நிறுவனருமான கவிதா சிவகுமார் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக லப்போத் வீதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கினார். கோட்டக்குப்பம் சமூக சேவகியும் கருணை கவி அறக்கட்டளை நிறுவனருமான கவிதா சிவகுமார் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். அதன்படி வாரம் ஒரு முறை உணவு வழங்குவது வழக்கம். அதேபோல் லப்போத் வீதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார். முதியவர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருணை கவி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.